அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நம்முடைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஏரியா. இன்னைக்கு நம்மளுடைய உரையாற்ற வந்திருப்பவர் டாக்டர் ரத்தினம் சந்திரமோகன். அவரை இன்னைக்கு நமக்கு இன்ட்ரோடக்ஷன் டு நானோ டெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி இதை பற்றி உரையாற்ற இருக்கிறாரு. ஒரு 37 வருஷம் அகடமிக்லையும் 27 வருஷமா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இருக்காரு. பிசிக்ஸ், கெமிக்கல், சிந்தட்டிக், கேரக்டரைசேஷன் அண்ட் டிவைஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி டிவைஸ் டிசைன், இந்த இடத்துலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யூத் கவுன்சிலிங்ல ஒரு வெரி குட் அனுபவமும், எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல அனுபவம் சிறந்தவர். இவரோட உரையை நம்ம கேட்கறதுக்காக காத்திருக்கோம். நானோ அப்படின்றப்ப என்ன, இது எல்லாருக்குமே ஒரு ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்குது. நமக்குள்ள நாம கேள்வி கேட்டோம்னா, நானோ மீன்ஸ் 1 பில்லியன் அப்படின்றாங்க. நானோமீட்டர் இஸ் 1 பில்லியன் மீட்டர் ஈக்குவல் டு, ஒரு நானோமீட்டர்ன்றது ஒரு 1 மில்லியன் மீட்டர் ஆஃப் மீட்டர்ஸ் சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கணும்னா, ஒரு ஃபிங்கர் டிப்ஸ் எடுத்துட்டோம்னா 1 சென்டிமீட்டர், இந்த ஃபிங்கர் டிப்பை வந்து 1 சென்டிமீட்டர் நம்ம இருக்கும் அளவு இருக்கும். இந்த 1 சென்டிமீட்டரை 10ஆல டிவைட் பண்ணோம்னா 1 மில்லிமீட்டர் நீடில் சைஸ் வரும். இந்த நீடில் 10ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு தலைமுடி சைஸ் வருது. அதை எடுத்துட்டு அதையும் 10ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளோட பிளட் செல்ஸ் அந்த சைஸ்க்கு வருமா. அந்த பிளட் செல்லையும் 10ஆல டிவைட் பண்ணா பாக்டீரியா சைஸ் வருதா. பாக்டீரியாவை 10ஆல டிவைட் பண்ணோம்னா வைரஸ் சைஸ் வருது. இந்த வைரஸை ஒரு 10ஆல டிவைட் பண்ணோம்னா 100 நானோமீட்டர். ஒரு வைரஸ் எடுத்துட்டு 100ஆல டிவைட் பண்ணாதான் 1 நானோமீட்டர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து 5 ஆட்டம்ஸ் எண்டு எண்டு கணக்கு போட்டா ஒரு 5 ஆட்டம்ஸ் இருக்கும்ன்றாங்க. இதுதான் நானோ அப்படின்றது. இதுல நம்ம இந்த துல்லியமான மிகச்சிறிய சைஸ்ல டெக்னாலஜி, சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. 2012 அடிக்கடி நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இதை பத்தி பேசுவார். நிறைய மீட்டிங்ல பேசியிருக்காரு, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. நானோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய டாக் இருக்கு அவரை பத்தி. எலன் மஸ்க் அப்படின்றவரு டெஸ்லாவோட சிஇஓ. இந்த எலன் மஸ்க்ன்றவரு இப்போ ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன டிவைஸ்னா, மைரேல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து நம்மளோட பிரெயின் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, பிரெயின்ல உள்ளர இருக்கிற நியூரான்ஸோட இந்த எலக்ட்ரோ பல்சஸ் கனெக்ட் ஆகி நமக்கு அதனுடைய சிக்னல்ஸை நமக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும், நம்மளோட சிக்னல்ஸ் அங்க டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கா. இதை முதல்ல பன்றிகளுக்கு செலுத்தி அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நமக்கு பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு ஆவலா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆவல் இருக்கிறப்ப திரு சந்திரமோகன் சார் அவரை அணுகினோம். அவர் இந்த நானோ டெக்னாலஜில கொஞ்சம் அனுபவம் உள்ளன்றதுனால அதை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றதுனால அவர் பேசினா நமக்கு இந்த நானோ டெக்னாலஜி பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற விஷயத்துல தான் இந்த அரங்கத்திற்கு அவரை வரவழைத்திருக்கும். இந்த நேரத்தில் நான் திரு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் உரையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஸ்டீஃபன் ஐயா.
இந்த டெட் டாக்ஸ் மாதிரி, இந்த மைண்ட் வேலி அகாடமி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டினை இந்த கொரோனா காலத்தில் தொடங்கி அனைவரையும் ஊக்கப்படுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஐயாவுக்கு முதல் கண்ணினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழுவுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பன்மொழி வித்தகர் எங்களது வழிகாட்டி வினய்தீதான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நான் ஒரு பாப்புலராக நானோ டெக்னாலஜியை கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி நானோ மிஷன் ஒன்று இருக்குது. டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அது ஆரம்பித்தாச்சு. அப்துல் கலாம் ஐயா இருக்கும் பொழுது நயோடா யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நானோ சென்சிடைசிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் என்டர்பிரனர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் நடத்துனாங்க. அந்த கோர்ஸை நானும் படித்தேன். 2004 நான் வந்து தைவானில் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நானோ ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் படித்தேன். ஸோ அந்த வகையில் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் காரைக்குடியில் நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு எல்லாரையும் கூப்பிட்டு அதை பற்றி பாப்புலர் டாக்ஸ் இதை வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பெங்களூர் எல்லா இடத்துக்கும் போய் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் போய் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இந்த நானோ டெக்னாலஜியை தவறாக புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹவுஸ் ஸ்மால் இஸ் நானோ அப்படிங்கிறதுல பெரிய விற்பனர்களில் நேரடியாக ஏதோ ஒரு விதத்தில் தவறாக கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சரி செய்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு பள்ளி குழந்தைகள்லேருந்தே இதை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன தயாரிப்பு பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நம்மளுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு இப்போ வந்திருக்கிறேன். இப்போ நானோ சயின்ஸு, நானோ இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, இப்போ 3 விதமாக நம்ம இந்த டாக்கை நம்ம கொடுக்கலாம்னு இருக்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் சார் ரொம்ப அழகாக சொன்னார். 1 பில்லியன்த் ஆஃப் அ மீட்டர். 1 பில்லியன்த்துனாக்க 1/1 பில்லியன். ஸோ அந்த மீட்டரை தான் நம்ம நானோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றி தெளிவாக நம்ம புரிகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்லைட்ஸ் காட்டுறேன். அதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஷேர் பண்ணலாமா? ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி இன்ட்ரோடக்ஷன்லேயே இந்த வருங்கால பியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட் வெயிட், சூப்பர் ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ். ஸோ தாஜ்மஹால் ஒன்ட் பி எ ஒண்டர். யூ ஆர் ஆடிங் பியூட்டி டு தாஜ்மஹால் பை யூஸிங் டெக்னாலஜி. அதுதான் நானோ டெக்னாலஜி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, you are going to make wonderful machines. ஓகே. ஸோ நம்ம டாக் வந்து இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் நானோ சயின்ஸ், வாட் இஸ் நானோ, அண்டர்ஸ்டாண்டிங் த நானோ ரெஜிம். நானோ ரெஜிமில் என்ன நடக்குது, ஏன் அது இவ்வளவு பேசப்படுது. இப்போ நம்ம 2 ரீஜன், திராவிடன் அண்ட் ஆரியன் ரீஜன் எடுத்துக்கிறோம். இப்போ அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. திராவிடங்கிறத பல்க்குன்னு வச்சுட்டோம்னா ஆரியன்கிறத நானோன்னு வச்சுக்கலாம். ஸோ தெர் இஸ் டிஸ்க்ரீட் ஸ்டேட்ஸ். இன் நானோவில் டிஸ்க்ரீட் ஸ்டேட்ஸ் இருக்குது. தனித்தனியாக ஒரு பிரிவினைகள் இருக்குது. ஒன்றுன்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே 1000 பிரிவினைகள் உள்ளார இருக்கும். ஆனால் பல்காக எல்லாத்தையும் கலந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சிங்கிளாக ஒரு இன்டென்டிட்டியாக ஹியூமனிட்டின்னு பார்க்குறது மாதிரி இருக்குது. இதுதான் 2க்கும் வித்தியாசம். கண்ணை கடந்து ஒரு உலகம் நம்ம போகிறது வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாது. அந்த காலத்தில் நம்ம பொன்னியின் செல்வன் கதை படிக்கும் பொழுது போகிற மாதிரி, அந்த வந்தியத்தேவனோடு சேர்ந்து நம்ம பயணம் பண்ணுறது மாதிரி, இந்த ஆட்டத்தை வச்சு ஒரு ஆட்டம் தான் ஒரு குதிரைன்னா அது மேலே ஏறி நம்ம போக போகிறோம். அப்படி போகிற பொழுது நம்ம என்னென்னா பார்க்குறோம். இதில் என்ன சின்ன ஒரு இது என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் ஒரு கதை கேட்டிருப்போம். நம்ம ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா, முதல்ல ஒரு கம்பை கொடுப்பாரு.
அவன் ஈஸியாக உடைச்சிடுவான். ரெண்டாவது பையன்ட்ட ஒரு 5 கம்பு சேர்த்து கொடுப்பாரு, உடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவான். 10 கம்பை கொடுப்பாரு, உடைக்கவே முடியாது. ஸோ வென் இந்த பல்க்கு சயின்ஸில், அதாவது நான் பல்க்குன்னு சொல்லும் பொழுது நான் திராவிட நினச்சிக்கோங்க. ஸோ இந்த பல்க் சயின்ஸில் என்னென்னா, பெருசாக ஆக ஆக ஸ்ட்ரென்த் கூடும். வென் யூ யுனைட் யூ கெட் ஸ்ட்ரென்த், யூ கெட் ஹார்டர். ஸோ ஒரு விறகு ஈஸியாக உடைக்க முடிஞ்சிச்சு, ஆனால் 100 விறகு உடைக்கிறது கஷ்டம். வி நீடு ஒரு பெரிய ஒரு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அதை உடைக்கிறதுக்கு. பெரிய ஷார்ப் பிளைட்ஸ் மாதிரி வச்சு ஒரு இயந்திரத்தை வச்சு ஹைட் இதை பண்ணி நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இது ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பல்க்னஸ் கூட கூட. இது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் நானோவில் என்ன செய்யுதுன்னா, அதே அந்த வயசானவர் ஒரு நானோ சயின்டிஸ்டாக இருந்தார்னா, அவர் ஒரு பொருளை கொடுக்குறாரு, ஒரு விறகை கொடுக்குறாரு, உடச்சிக்கிட்டே போக சொல்கிறாரு. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த உடைக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை தான் மாலிகூல்னு சொல்லுவோம். இந்த மாலிகூலை பக்கத்தில் நெருங்கும் பொழுது திடீர்னு என்ன ஆகுது, உடைக்கிறது கஷ்டமாகிடுது. முதல்ல கையால் உடைச்சிக்கிட்டே வந்தவன் அதுக்கப்புறம் கையால் உடைக்க முடியாது, ஹோல்டு பண்ணுறதுக்கே ஒரு மிஷின் வேணும். அப்புறம் அதை அவ்வளோ ஷார்ப்பாக உள்ள ஒரு கத்தி வேணும், அதை விட சின்னதாக எட்ஜு உள்ளது. அப்போ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் ஏ மாலிகூல். மாலிகூலாக உடைச்சிட்டோம்னா ஆட்டம் வந்துடுது. ஆட்டத்தை உடைச்சோம்னா என்ன ஆகும், பெரிய சைக்ளோட்ரான்கிற மிஷின் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல்கில் அதிகமாக மெட்டீரியல் இருக்கையில் ஹார்ட்னஸ் வருது. ஆனால் ஆட்டத்துக்குள்ளார போனோம்னா போக 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 ஆட்டத்தை நெருங்கும் பொழுது அட்டாமிக் ப்ராப்பர்ட்டி வந்துடுச்சு. அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறைய எனர்ஜி எடுத்து நம்ம அட்டாமிக் எனர்ஜி வச்சுருக்கோம், அட்டாமிக் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு இத்தினோண்டு இடத்துலேருந்து நிறைய எடுக்க முடியுது. அதே மாதிரி நிறைய விறகை எரிச்சும் நம்ம அதே எனர்ஜி எடுக்க முடியுது. அப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ப்ராப்பர்ட்டி, சூப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் அதுக்குள்ளார ஆட்டம் கிட்ட நெருங்கும் பொழுது கிடைக்குது. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நானோ உலகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நானோ உலகத்துக்கு நீங்கள் நம்ம பல்கில் இருந்து ட்ராவல் பண்ணோம்னா முதல்ல மைக்ரோ வேர்ல்டு. இந்த மைக்ரோ வேர்ல்டு தான் நம்ம மைக்ரோ சிப்ஸ் இன்றைக்கி பார்க்குற ரேடியோ டிவி எல்லாமே மைக்ரோ உலகத்தில் கண்டுபிடிச்சது தான். இதை கடந்து மறுபடியும் 1000 மடங்கு சின்ன சைஸுக்கு போகும் பொழுது நானோ உலகம் வருது. நானோவை கடந்து நம்ம உள்ளார போகும்போது ஆட்டம் வேர்ல்டு வருது, ஆங்ஸ்ட்ரோம் யூனிட். இப்போ இந்த இதை தான் மெயினாக நம்ம நானோவோட அட்ராக்ஷன். நானோ அட்ராக்ஷன்னா ரொம்ப செலவு பண்ணி நம்ம கிடைக்கிற அதே ப்ராப்பர்ட்டியை குறைவான செலவில் மினியேச்சரைசேஷன் பண்ணி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த இதில் நானோ சயின்ஸு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பல்க் சயின்ஸாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஸோ வாட் இஸ் நானோங்கிறத மறுபடியும் நம்ம ஒரு பார்த்துருவோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் வெரி பிக் இஸ் அன் அட்ராக்ஷன். பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ் அவ்வளோ பெருசு, கைண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், கிரேட் வால் ஆஃப் சைனா எத்தனையோ கிலோமீட்டர்ஸுக்கு வால், இதெல்லாம் ஒரு சாதனையாக நம்ம பார்த்தோம், வேர்ல்டு ஒண்டர்ஸாக நம்ம நினச்சி பார்த்தோம். டுடேஸ் வேர்ல்டு ஒண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் எந்த கண்ட்ரி பண்ணுதோ அதுதான் ஸ்மாலஸ்ட், அதுதான் வேர்ல்டு ஒண்டர்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பிரமிட்டோட சைஸு 20 நானோமீட்டர் சிப்பில், ஸோ 50 நானோமீட்டர்ஸ், ஸோ 20 நானோமீட்டர் ஹைட்டில் உங்களுக்கு ஒரு பிரமிட் கட்டியிருக்காங்க ஜெர்மானியம் ஆட்டத்தை வச்சு சிலிக்கான் மேலே. இப்போ இதை பிரேக் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் ஆப்ரஹாம் லிங்கன் சிலையை இதே மாதிரி பண்ணிட்டாங்க. த ஃபஸ்ட்டு டெம்பிள் இன் நானோ வந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஏற்படுத்திட்டாங்க. நீங்கள் அதை 10 லட்சம் 1 பில்லியன் டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபோட்டோவில் பார்க்கலாம். அந்த ஃபோட்டோவும் இப்போ லிங்கனில் இருக்கிற ஸ்டாச்சுவும் ஒரே மாதிரி இருக்கும். நானோ லித்தோகிராஃபிங்கிற டெக்னிக்கை வச்சு இப்போ இதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ யூரோப்பியன்ஸு பிரமிட் கட்டினாங்கன்னா அவங்க கோயிலே கட்டிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டம்ங்கிறத ஆட்டத்தால் எழுதியிருக்கான். எவ்ரிதிங் ஹியர் இஸ் ஆட்டம்.
ஸோ ஆட்டத்தை வச்சு ஆட்டம்னு எழுதியிருக்காங்க. ஸோ யூஸிங் smaller and smaller constructions, the capability to produce smallest things தான் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வெண்டராக மாறிக்கிட்டு இருக்கு. சார் சொன்னது மாதிரி the height of a man நம்ம அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டர்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக 1.7 மீட்டர்ஸ். ஸோ இந்த 1.7 மீட்டர்ஸில் எத்தனை நானோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10⁹ நானோமீட்டர் இருக்குது. ஸோ நம்மளை வந்து 1 பில்லியன் பங்கு நம்மளை கூறு போட்டால் தான் அந்த நானோ கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய விரலுடைய விட்த்து வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்லி இவ்வளவு நானோமீட்டர் அதில் இருக்குது. ஒரு டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா 1 நானோமீட்டர் to 2 நானோமீட்டர் சைஸ் அண்டு லெஸ் தேன் 1 நானோமீட்டர் அட்டாமிக் அவுட்டர் டயாமீட்டர். அதாவது எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆங்ஸ்ட்ரம் யூனிட் 10⁻⁻10. இப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1959 நான் பிறக்கிற டயத்தில் ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் கால்டெக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில், கலிஃபோர்னியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அந்த லெக்சரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மாலஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி அப்போ தான் அவர் பேசுகிறார். ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏன் பெரிய மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? 1 கிராம் ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா, அவகத்ரோ நம்பர் 6.02 × 10⁻23 ஆட்டத்தை எடுக்கிறோம்னு அர்த்தம். 1 கிராம் ஆஃப் சுகர் எடுத்தோம்னா அதுக்குள்ளே எத்தனை இருக்குது? பல மில்லியன், அதாவது 10⁻23 ஆட்டம்ஸ் அதில் இருக்குது. அப்போ கம்மியான ஆட்டத்தில் நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரலாம்னு ஒரு பேச வர்றாரு. இவ்வளோ வேஸ்ட் பண்ணாதீங்க, யூ ஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். தேர் இஸ் எ டெக்னாலஜி that is capable of giving more sophisticated instruments, there is more research capabilities between atoms and molecules னு சொல்ல வராரு. அவர் பேசையில் அவர் என்ன சொல்கிறாரு, there is plenty of room at the bottom அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அடியில் நிறைய இடம் இருக்கிறது கருத்தூன்றுவதற்கு. for research there are lot of avenues to plunder at the bottom. அந்த பாட்டம்னு அவர் சொன்னது மிக குறைவான கண்ணுக்கு தெரியாத இடத்தை அவர் சொல்கிறார். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்மால் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்ற கருத்து. ஸோ அந்த உலகத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, எல்லாம் நம்ம ஊகிச்சு தான் அறிய முடியும். ஸோ அந்த டயத்தில் அவர் ஊகிக்கிறாரு, யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் ரொம்ப குறைவான இடத்துல நிறையா எனர்ஜி இருக்கணும், நிறைய ஆட்டம் இருக்கணும். ஸோ ஆட்டத்தால் நம்ம புதிய ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ண நம்மளுக்கு ஒரு டீம் உண்டாகணும்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதில் 50 பேர் இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்டில். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 11-10 பேர் இருக்கிறோம். அது மாதிரி ஒரு 50 பேர் தான் அந்த டாக்கில் அட்டன் பண்ணாங்க. அதில் 4 பேர் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க பின்னாடி. த கொட்டேஷன் that there is plenty of room at the bottom became a quote in all the 4 noble inventions. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த லெக்சரில் தான் இந்த ஐடியா எங்களுக்கு வந்துச்சு, இந்த ரிசர்ச்சை பண்ணணும்னு. அதுலேருந்து அவங்க 4 புதிய ஃபீல்டை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நானோங்கிற டெக்னாலஜியை பற்றி, நானோங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் சொன்னார், there is plenty of room at the bottom. அங்கே கருத்து ஊன்றுவதற்கு நிறைய இருக்குதுன்றார். அதுக்கப்புறம் 1974 நோரியோ டாகுச்சிங்கிறவர் was also an attender of that lecture. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, நானோமீட்டர் ரீஜனில் புதிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறார். எரிக் ட்ரிக்ஸ்லர் அவரோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரும் என்ன செய்கிறாரு, டெக்னாலஜி இஸ் பாசிபிள் வித் ஆட்டம்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை சேர்த்து மிஷினரி, மேனுஃபேக்சரிங் அண்ட் கம்ப்யூட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆட்டம் இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி, 10 ஆட்டம் இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி, ஒரு மாலிகூல் இருந்தால் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ், 10 மாலிகூல் சேர்ந்தால் என்னாகும், 100 மாலிகூல் சேர்ந்தால் என்னாகும்னு அவர் கம்ப்யூட்டேஷன் வழியாக சில ப்ராப்பர்ட்டியை பார்க்குறாரு. ஹார்ட்னஸ், ஃப்ரிக்ஷன், தெர்மல் கேப்பபிலிட்டி இப்படின்னு சொல்லி அவர் சில கேப்பபிலிட்டிஸை தியரிட்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ எரிக் ட்ரிக்ஸ்லர் அந்த டேர்முக்கு அவர் என்ன பண்ணார்,
நானோ சிஸ்டம்ஸ். அப்போ தான் அவர் நானோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். த ஃபஸ்ட் மேன் டு யூஸ் த வேர்ட் நானோ இஸ் எரிக் ட்ரிக்ஸ்லர் அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ எ பார்ட்டிசிபண்ட் ஆஃப் தி கால்டெக் லெக்சர். ஸோ 1959 கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானோ டெக்னாலஜியை பற்றிய சிந்தனைகள் அறிவியல் பூர்வமாக வெளியே வந்தது. 1980 தான் நானோ டெக்னாலஜிங்கிற வேர்டை காயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம், ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்னு ஒரு இது அது என்ன ஆகுதுன்னா நேரடியாக 1 பில்லியன் தடவை மேக்னிஃபை பண்ணிருச்சு. ஸோ ஒரு பொருளை 10 லட்சம் மடங்கு மேக்னிஃபை பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, எஸ்டிஎம். அது கண்டுபிடிச்ச உடனே அது வரைக்கும் ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் பூரா நேரடியாக நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் காட்டிட்டோம்னா காட்சியாக இருந்தால் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அப்போ அது வந்து சயின்ஸாக மாறுது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் ஆஃப் 1959 became a science in 1986 when the first surface tunneling microscope, for which it was Nobel Prize was given to Gerd Binning and Heinrich Rohrer. இவர் தான் ஃபஸ்ட்டு நானோ ஸ்ட்ரக்சர்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை கண்ணால் பார்க்கலாம் மேக்னிஃபை பண்ணி அப்படிங்கிற ஒரு மைக்ரோஸ்கோப்பை, ஒரு மிஷினை கண்டுபிடிச்சது அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்காக நோபல் ப்ரைஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பக்மினிஸ்டர் ஃபுளுரின்ங்கிற ஒரு புதிய கிளாஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸே கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் க்ரீன் டெக்னாலஜி, எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த நானோ சயின்ஸ் பிகம் ஏ வெரி பாப்புலர் வேர்ட். எப்படி மைக்ரோசாஃப்ட்னு வந்துச்சோ அந்த மைக்ரோங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி மைக்ரோசாஃப்ட் பெரிய நிறுவனமாக மாறினது போல் நானோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒரு கேட்சி வேர்டாக அதுக்கப்புறம் பரிமாணிக்குது. ஏன்னா அந்த சைஸில் ஏதோ நடக்குது, அதை வச்சு நம்ம சூப்பர் ஸ்ட்ராங் மெட்டீரியல் எபிலிட்டிஸை கொண்டாட முடியும்னுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. முன்னாடி நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இந்த கார்பன் நானோ டியூபுங்கிறது தான். இந்த ஃபுளுரின், கார்பன் நானோ டியூப் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது கிராஃபைட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டுக்கு சாஃப்டஸ்ட் மெட்டீரியல் இந்த வேர்ல்டு. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டுக்கா, சும்மா இதால் கட் பண்ணிடலாம். ஒரு பென்சிலுக்குள்ளே இருக்கிற கிராஃபைட் ரொம்ப சாஃப்டஸ்ட் மெட்டீரியல், அதனால தான் எழுதுது கரைஞ்சி. அதே சமயத்தில் அதே கார்பன் தான் டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்டஸ்ட் மெட்டீரியல். எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு, கிரானைட் கல்லை உடைக்கிறதுக்கு கூட வைரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் வந்து கிராஃபைட்டாகவும் இருக்குது, டைமண்டாகவும் இருக்குது, சாஃப்டஸ்ட் மெட்டீரியலாகவும் இருக்குது, ஹார்டஸ்ட் மெட்டீரியலாக இருக்குது. ஆனால் அதே கார்பன் நானோ உலகத்தில், அதாவது 10⁻⁹ 1 நானோமீட்டர் டயமீட்டரில் ஒரு சின்ன ஒயர், ஒரு சிலிண்டர் மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா, இத்தனைக்கும் அதுக்குள்ளே உள்ளீடு இல்லை, 1 நானோமீட்டரை ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ரொட்டேட் பண்ணால் அது கார்பன் நானோ டியூப் ஆயிடுது. கிராஃபின் சீட், அதாவது கிராஃபைட் சாஃப்டஸ்ட் மெட்டீரியலை 1 நானோமீட்டருக்கு ஸ்லைஸ் பண்ணிடுறோம். அதாவது ஒரு ஆட்டோமிக் லேயர் ஆஃப் கிராஃபைட்டை எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு பென்சில் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் கார்பன் நானோ டியூப். அந்த 1 கார்பன் ஆட்டம் திக் லேயர் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அது சூப்பர் ஸ்ட்ராங் மெட்டீரியல் தேன் டைமண்ட். அது ஸ்டிஃபஸ்ட் மெட்டீரியல் இன் த வேர்ல்டு, லைட்டஸ்ட் மெட்டீரியல் இன் த வேர்ல்டு, பட் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் தேன் டைமண்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஒரு மெட்டீரியல் பல்கில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ். கிராஃபைட்டுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, கார்பனுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, ரெண்டு சேம். அதை நம்ம அல்லோட்ரோபின்னு பார்த்தோம். ஒரு பொருள் பலத்தன்மை அப்படிங்கிறது கார்பனுக்கு இருக்குது, கார்பனை போல் சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பொருள் பலத்தன்மையாக இருக்கிறது ஸ்ட்ரக்சர்னால இருந்துச்சு. அதே சமயத்தில் நானோ உலகத்தில் சைஸ்னால் வருது. சைஸ் சின்னதாகும் பொழுது அதை விட பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டியாக ஹார்டஸ்ட் மெட்டீரியலை உருவாக்க முடியுது. இதை தான் ஸ்பைடர் மேனில் காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர் மேனில் அந்த மேன் என்ன செய்கிறாரு, இன்விசிபிள் த்ரெட்டில்
மேலே பிடிச்சிட்டு பில்டிங்லலாம் ஏறுறாரு, பெரிய இதை விஷயங்கள்லாம் செய்வார். அதுதான் அங்கிள் பென் சொல்லுவார், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு தான் போவார் இல்லையா. ஸோ அதை அதை காயின் பண்ணவர் இப்போ அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் தான் நானோ டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும், உலகத்துக்கு பாப்புலரைஸ் பண்ணியிருக்கிறோம் கார்பன் நானோ டியூப்புங்கிறது. அப்போ அவர் ஒரு மித்தாக தான் சொன்னார். ஸோ இன்விசிபிள் த்ரெட்டாக இருக்குது, சிலந்தி மாதிரி ஒரு வலையை உருவாக்கக்கூடிய மனுஷன் ஒரு கேப்பபிலிட்டி வந்துட்டான், அதை பயன்படுத்துகிறான்னு. ஸ்டீலை விட பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஒயர்னாரு. உண்மையிலேயே கார்பன் நானோ டியூப்புக்கு அது இருக்குங்கிறத பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்ச உடனே அங்கிள் பென் சொன்ன அந்த ஆத்தர் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் நானோ டெக்னாலஜிங்கிறத சொல்கிறாங்க. எல்லோரும் அதை டிஸ்கோர்ஸஸில் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்லைடை போடுவாங்க, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாததை நம்ம கையில் எடுத்து பவரில் பண்ணிட்டோம்னா இந்திரஜித் மாதிரி நம்ம வி ஆர் கோயிங் இன் டியர் நியூ வேர்ல்டு. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு நிறைய வேணும். நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு பேர் நானோ எத்திக்ஸ்னு பேர். ஸோ இதையும் கூட இவர் சொன்னதாக டாக்ஸ்லாம் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்தோம்னா இந்த சைஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஹியூமனுடைய கேப்பபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆண்ட்டு, ஒரு எறும்பு 1 மில்லிமீட்டர் சைஸில் இருக்குது. ரெட் பிளட் செல்ஸ் 5 மைக்ரோமீட்டரில் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் 0.1 நானோமீட்டரில் இருக்குது. இப்போ எல்லோரும் நானோமீட்டரில் சின்னதுன்னு தெரியும். எவ்வளவு சின்னது? அது ஆட்டத்தை விட பெருசு. ஆனால் ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்குல்லையா, அதை விட சின்னம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நானோ வேர்ல்டு இருக்குது. ஸோ நானோ வேர்ல்டு கம்ஸ் பிட்வீன் 3 and 4. இந்த 2 ரீஜனுக்கு இடையில இருக்குது. இதுக்கு இங்கிட்டு பல்க்கு, இது வரைக்கும் திராவிடன், இங்கிட்ட ஆரியன் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே உள்ளத சம் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி ஒரு கற்பனையில் நம்ம போனோம்னா நிறைய புதிய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்க முடியுது. சரி, இப்போ நானோ சயின்ஸ் அப்படிங்கிறது 1 to 100 நானோமீட்டரை வச்சு கார்பன் நானோ டியூபோ போரான் நானோ டியூபோ எனி மெட்டீரியல்ஸ் எடுத்து 1 to 100 நானோமீட்டரில் XY Z டைரெக்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று 100 நானோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற சயின்ஸுக்கு பேர் நானோ சயின்ஸ். அதே சமயத்தில் 1 to 100 நானோமீட்டர்லேருந்து 4-5 கியூபை எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஏதாவது XY Z டைரெக்ஷன்ஸில் 1 to 100 நானோமீட்டருக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நானோ ஸ்ட்ரக்சர். இதை செய்கிறதுக்கு பேர் நானோ டெக்னாலஜி. இதை மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நானோ மேனுஃபேக்சரிங். இப்படி தான் ஒரு டெஃபினேஷனை 1984 க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதே டெஃபினேஷன் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி குவாண்டம் டாட்ஸுங்கிற ரீஜன் வந்துருச்சு. அது 1 to 10 நானோமீட்டருக்குள்ளே தான் நானோ டெக்னாலஜின்னு சொல்லுது. ஆனால் 1984 காயின் பண்ணும் பொழுது 1 to 100 நானோமீட்டர் வரைக்கும் இருந்தால் அது எல்லாமே நானோ டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் பார்த்தீங்கன்னாக்கா 4πr². வால்யூம் பார்த்தீங்கன்னா 4/3πr³. ஸோ பரப்பளவையும் வால்யூமையும் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 3/r. இப்போ பல்கில் 6 சென்டிமீட்டரில் இருக்கும் பொழுது இந்த வேல்யூ என்ன ஆகிடுது? 3/rங்கிறது. ஸோ r 3 சென்டிமீட்டர்னு வச்சுங்களேன், அப்போ 1ன்னு வரும் இந்த வேல்யூ. அதே 3 நானோமீட்டர்னா இதோடைய வேல்யூ என்ன ஆகிடும்? கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர்னா கிட்டத்தட்ட 30 லட்சமாக ஆயிரும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்? சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சர்ஃபேஸ் கவரேஜ் 1 கிராமில் சர்ஃபேஸ் கவரேஜ் பண்ணுறத 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா 1,00,000 மடங்கு அதிகமான ஏரியாவுக்கு அதையே பெயிண்ட் பண்ணிடலாம். அதே 1 கிராமில் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும்? கரோஷன் இருக்குன்னு வச்சுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த இரும்பை
பாதுகாக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி 1 கிராமில் 1 கிலோமீட்டர் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு அச்சீவ் பண்ண முடியும். அதே மெட்டீரியலை நானோவில் பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஒரு சோல்ஜர் வைக்கிறதுக்கும் 1,00,000 சோல்ஜருக்கும் வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அது ஒரு எல்லையை காப்பாற்றுறதுக்கு ஒரு சோல்ஜரை வச்சா அதே செலவு தான். அதே செலவில் 1,00,000 சோல்ஜரை வச்சா எப்படி நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த கேப்பபிலிட்டி இந்த சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ இன்க்ரீஸ்னால கிடைக்குது. 3 நானோமீட்டர் உள்ள பார்ட்டிகளை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம்னா அது 1 நானோமீட்டரை விட 3 டைம்ஸ் காஸ்ட்லி. ஸோ 1 நானோமீட்டருங்கிறது இன்னும் சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த பார்ட்டிகிள் சைஸை குறைச்சி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது நம்மளுக்கு புதிய வகையில் அதனுடைய பயன்களை நம்ம பார்க்குறோம். ஸோ பல்க் ஃபார்மை விட நானோ ஃபார்மில் என்ன அட்வான்டேஜ்னு ஒன்று பார்க்குறோம். இப்போ இரும்பு மேலே ஒரு கோட் பண்ணோம்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த பல்கில் உள்ள இரும்பு துருப்பிடிச்சி மேலே உள்ளதையும் அரைச்சிட்டு போயிடும். ஆனால் ஏன்னா அது ரியாக்டிவிட்டி கம்மி, ரியாக்டிவாக இருக்கும். ஆனால் நானோ பார்ட்டிகளில் கோட் பண்ணோம்னா ரியாக்டிவாக இருக்காது. இட் இஸ் நாட் ரியாக்டிவ், இட் இஸ் இனர்ட். அதனால் என்ன, அது கோட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். 5 வருஷம் போடுற ஒரு கோட்டிங் 50 வருஷத்துக்கு நிற்கும். ஸோ த லைஃப் டைம் இஸ் என்ஹான்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் மெயின்லி டியூ டு ஒன் ப்ராப்பர்ட்டி. நான் சொல்லியிருக்கேன், சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ இன்க்ரீஸ் மாதிரி. இது மாதிரி பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஷேப் மேட்டர்ஸ். நான் கார்பன் நானோ டியூபை குழாய் வடிவத்தில் வச்சேன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, கியூபாக யூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஸ்பியராக வச்சுருந்தேன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஷேப்பை சொல்லு, நான் கலரை சொல்கிறேன். அதான் அந்த ஸ்லைடு பார்க்குறது. ஒரே சைஸ் தான், எல்லாமே 3 நானோமீட்டர்ஸ். ஆனால் இதை வெவ்வேறு ஷேப்பில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வெவ்வேறு ஷேப்பில் கொண்டு வந்ததுனால கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு பொருள் பல தன்மை எதுனாலன்னா ஷேப்புனால. அதனால தான் நான் அது ஆரியன்னு சொன்னேன். நம்ம ஒரே பொருள் தான், ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது டிஃப்ரெண்ட் கலராக தெரியுது. ஒளியியல் பண்பு ஒன்று தான், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்று தான், ஆனால் ஷேப் மேட்டர்ஸ். இந்த உலகத்துக்குள்ளே, நானோ உலகத்தில் மட்டும்தான் இது. பல்க் சயின்ஸில் நீங்கள் ஒரு கிளேயை எடுத்துகிட்டு உருண்டையாக வளைத்தா அதே கலரில் தான் இருக்கும். ஒரு சிவப்பு கிளேயை எடுத்துகிட்டு ஸ்பியராக வச்சாலும் கியூபாக வச்சாலும் என்ன மாதிரி பிடிச்சாலும் சின்ன குழந்தைங்க விளையாடும் பொழுது எந்த ஷேப்பில் ஸ்னேக்காக வச்சாலும் ஒரே கலர் தான் இருக்கும். ஆனால் நானோ உலகத்தில் 3 நானோமீட்டர் ஒன்றை எடுத்து அதை வெவ்வேறு ஷேப்பில் நீங்கள் பண்ணும் பொழுது அந்த எட்ஜிலெல்லாம் சைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால we produce structural colors. The structural colors are permanent. இது அழியாது. அந்த ஷேப் வச்சா அந்த கலர் வந்துடும். ஸோ ஷேப் மேட்டர்ஸ். நீங்கள் மயில் இறகையில் பார்த்தீங்கன்னா இயற்கையை அவ்வளோ அழகாக அந்த ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்கும். குழாயாக வரும். ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும், இன்னொன்று சைஸ் மாறி இருக்கும். த சைஸ் அண்ட் ஷேப் மேட்டர்ஸ் இன் நானோ டெக்னாலஜி. இது நீங்கள் பல்க் உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரித்துண்டை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதில் கலர் சேஞ்ச் பார்க்க முடியாது. ஆனால் நானோ உலகத்தில் ஒரு அட்டாமிக் லேயர்லேருந்து 2 அட்டாமிக் லேயர், 3 அட்டாமிக் லேயர்னு ஒரு 7 லேயர் வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் க்யூப்ஸு, ஸ்பியர்ஸு, ஃபைபர்ஸ்னு எடுத்திங்கன்னா தே கலர் சேஞ்சஸ். இது கலர் மட்டும் இல்லை, கண்டக்டிவிட்டி சேஞ்சஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி சேஞ்சஸ், தெர்மல் கெப்பாசிட்டி சேஞ்சஸ், கெப்பாசிட்டி ஆஃப் ஃப்ரிக்ஷன் சேஞ்சஸ். இந்த பண்பு ஒரு பொருளுக்கு பல தன்மை உண்டாகிறது. ஸோ இந்த பல்க் சயின்ஸில் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி டீஜெனரசி, அது ஷேப் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பாருங்கள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் பொருள் மெய் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளுடைய சைஸை பாரு, அதனுடைய ஷேப்பை பாரு அப்படின்னு வள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த உலகம் இது. இந்த உலகத்தில், நானோ உலகத்தில் மட்டும் இது நடக்குது. ஷேப் மேட்டர்ஸ், சைஸ் மேட்டர். அதே மாதிரி
சைஸ் மேட்டர்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கோல்டு, இப்போ கோல்டு, கேட்மியம் சல்ஃபைடு, கேல்சியம் செல்னைடு, சிங்க் சல்ஃபைடு, இப்படி 2-3 மெட்டீரியல்ஸ் எடுக்கிறோம். இப்போ இதை கோல்டுன்னு வச்சுக்கோங்க. கோல்டு இந்த ரெட்டாக இருக்கிறது 7 நானோமீட்டர், அடுத்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிறது 6, எல்லோவாக இருக்கிறது 5, க்ரீன் 4, ப்ளூ இஸ் க்ரீன் 3, ப்ளூ 3, வயலட் ரெட்டு, அப்படி குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ஷேப் மேட்டர்ஸ். ஒரே ஸ்பியர் தான் நம்ம எடுத்துருக்கோம், ஆனால் அதில் சைஸ் டயமீட்டர் குறைக்க 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 கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் பொருள் மெய் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய் காண்பது அறிவு. ஸோ இதை கேட்கணும். நான் இப்போ சொல்கிறேன், நானோ டெக்னாலஜி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். கோல்டு இஸ் ஹேவிங் 5 நானோமீட்டர் அப்படின்னு சொன்னால் கலர், வாட் இஸ் த கலர் அப்படின்னா நீங்கள் உடனே எல்லோ அப்படின்னு சொல்லிடலாம். கோல்டு இஸ் ஹேவிங் 2 நானோமீட்டர் நானோ பார்ட்டிகிள், தென் த கலர் வில் பி வயலட் இன் கலர். இது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரே பொருள் பல தன்மையாக இருக்கிறது நானோ டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகளை வச்சு நம்ம இப்போ இன்றைக்கி க்ரீன் கலரில் கோல்டு உண்டாயிடலாம். நாளைக்கு நீங்களே முதலமைச்சராக அல்லது ஒரு பெரிய போஸ்ட்டில் நம்ம எல்லோரும் வந்துட்டோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு பர்த்டே அன்னைக்கு என்ன கார் கொடுக்குறோமோ, ஏன்னா இப்போ செய்ய முடியாது, 1000 கோடிகளில் நம்ம புடங்கும்போது அது செய்யலாம். என்ன கலரில் கார் கொடுக்குறோமோ அதே கலரில் தங்கத்தில் நெக்லஸ் வாங்கி அதை கொடுக்கலாம். நம்ம சேம் ஜுவல்லரி, சேம் ட்ரெஸ்ஸு, சேம் கலர், அது மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே சைஸ் மேட்டர்ஸில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சைஸ் அண்ட் ஷேப் மேட்டர்ஸ் அப்படிங்கிறத குறள் 423 355 சொல்லியிருக்குது. ஸோ வாட் இஸ் நானோங்கிறத மறுபடியும் இவரோட ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். எரிக் ட்ரிக்ஸ்லர் தான் முதல்ல இதை காயின் பண்ணார். இவர் தான் எரிக் ட்ரிக்ஸ்லர். நானோங்கிற வேர்டை யூஸ் பண்ணவர். மைக்ரோ மீன்ஸ் 10⁻⁻⁶. மைக்ரோங்கிறது நான் ஏன் இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஒரு ஹேர், நம்மளுடைய தலைமுடி எடுத்திங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஏர் வெட்ஜ்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். அந்த ஏர் வெட்ஜில் நம்ம கொடுத்து இந்த திக்னஸ் ஆஃப் த ஏரை கண்டுபிடிப்போம். எல்லாருக்குமே அது தெரியும், 50 மைக்ரோமீட்டர் வரணும், வந்தால் ஆன்சர் போடுவாங்க கையெழுத்து. ஸோ 50 மைக்ரான்ஸ் தான் நம்மளுடைய ஹேர். இப்போ இதில் வந்து இவர் மாதிரி ஆராய்ச்சி பண்ணோம்னு வச்சுங்க, சிவபெருமான் கொடுத்தது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா அதில் மனம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக நானோ டெக்னாலஜியில். அதில் திக்னஸ், வெவ்வேறு திக்னஸில் ஹேர் இருக்கும். ஒரு மனிதனுக்கு 20 நானோமீட்டர்லேருந்து 18, இப்போ வீக் ஹேரில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஸோ இந்த ஹேர் சாஃப்டாக இருக்குது, இதை எப்படி என்ன பண்ணணும், ஸோ உங்களுடைய ஹேரோட டயமீட்டர் இருக்கு இல்லையா, இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கான சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டோம்னா நிற்கும், பெருமனாக நிற்கும். அப்படிலாம் சொல்கிற டெக்னாலஜிலாம் என்னென்னா மைக்ரான் லெவலில் டெக்னாலஜி தான் அது. ஸோ மைக்ரோ அப்படிங்கிற 10⁻⁶ மீட்டர்ஸ். அதுலேருந்து 1000 டைம்ஸ் நம்ம குறைக்கிறோம். இப்போ ஹேரை நம்மளால் 1000 டைம்ஸு 50 மைக்ரோமீட்டர் 100 மைக்ரோமீட்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது 10⁻⁻⁴. ஒரு ஹேருங்கிறது 10⁻⁻⁴ கண்ணுக்கு தெரியுது. அந்த ஹேரை மறுபடியும் நான் 100 மடங்கு உடைச்சா தான் மைக்ரோ வரும். அதையும் 1000 மடங்கு உடைச்சா தான் ஒரு நானோமீட்டரை அடைய முடியும். அந்த ஒரு நானோமீட்டர் அடையும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாது. we cannot see it, but we have to magnify the piece 1000 times. அப்போ தான் நம்ம ஒரு சின்ன கோடாக பார்க்க முடியும். ஹேர் சைஸுக்கு வேணும்னா நம்ம 1000 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணால் தான் ஹேர் பார்க்குற மாதிரி பார்க்க முடியும். 10,000 டைம்ஸ் மேக்னிஃபைங் பண்ண ஒரு அப்பரேட்டஸ் வேணும். அதனால தான் அந்த மைக்ரோஸ்கோப் கிடைக்காத வரைக்கும் இந்த டெக்னாலஜி ஸ்பெக்குலேஷனாக இருந்துச்சு. யாரும் என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கப்பு பார்த்தீங்கன்னா மிடிவியல் ஏஜஸில் இருந்தது. கிட்டத்தட்ட 1500 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கப்பை லைகார்கஸ் கப்புன்னு பேர். வெள்ளியில் தங்கத்தை கோட் பண்ணியிருக்காங்க. வெள்ளி சில்வரில் தங்கத்தில் 2 கலரில் கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் கொலாய்டல் கோல்டு. இது இன்னமும் அப்படியே அதே கலரில் இருக்கும். ஏன்னா நானோ மெட்டீரியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. அக்வா ரீஜியாவில்
அக்வரிஜியாங்கிற ஒரு திரவத்தில் அந்த காலத்தில் தங்கத்தை பொடி போட்டு பஸ்மமாக்கி கரைச்சிடுறது. கரைச்சா பெயிண்ட் வரும். ஸோ அந்த பெயிண்ட்டை தூக்கி சில்வர் மேலே கோட் பண்ணி இதை ராஜாக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது நம்ம பாண்டிய சோழ ராஜர்களுக்கு அங்கேருந்து கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் இது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, மலைகளுக்குள்ளற பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அஜந்தா எல்லோரா பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் இன்னும் இருக்கிறது காரணம் கோல்டு கொலாய்டல் சர்ஃபேசஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டெக்னாலஜி பேர் தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, பெயிண்ட்டை மெட்டாலிக் பெயிண்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது அவங்கள அறியாமலே 1 நானோமீட்டர் 2 நானோமீட்டரில் வெவ்வேறு கலர் வர்றதை பார்த்துருக்காங்க. அதை அவங்க பயன்படுத்தி ஓவியங்களில் வரைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி மெட்டீரியல்ஸில் கோட் பண்ணி அவங்க வச்சுருக்கிறாங்க, என்கிரிப்ட் பண்ணி. இந்த டெக்னாலஜி தான் நானோ டெக்னாலஜி. ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில். ஆனால் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இதை கண்ணால் பார்க்க முடியும். இதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் இருக்குது. அந்த காலத்தில் அந்த கையில் இல்லை. ஸோ ஒரு சைஸ் ஆஃப் த பீ, சைஸ் ஆஃப் த ஹேர், சைஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ், மைக்ரோபியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் நம்ம மைக்ரோமீட்டர் சைஸில் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு நம்ம மேலே வந்து உட்காந்து நம்மளுடைய ஸ்வெட் கிளாண்ட்ஸு கூட அது இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு பல ஃபங்கஸ் எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு காரணம் இந்த சைஸ் மேட்டர்ஸ். பாக்டீரியா நம்மளுக்கு ஏன் நம்ம பாடியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால அது நம்மளுக்கு டிசீசஸை க்ரியேட் பண்ணுது ஸ்கின் மேலே. வைரஸ்ங்கிறது அதை விட சின்னம். ஒரு பாக்டீரியாவில் 100 வைரஸ் போய் உட்கார முடியும். ஸோ வைரஸுங்கிறது கிட்டத்தட்ட 0.1 மைக்ரோமீட்டர் அதனுடைய சைஸ். 0.1 மைக்ரோமீட்டர்லேருந்து 0.01 மைக்ரோமீட்டர் வரைக்கும் சைஸில் வைரஸஸ் இருக்குது. ஸோ வைரஸஸ் ஆர் மச் ஸ்மாலர் தேன் த பாக்டீரியா. அப்போ நான் பாக்டீரியாவை காலி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வைரஸை வச்சு அட்டாக் பண்ணிடலாம். I produce a virus in order to get relief from bacteria. பாக்டீரியாவோட டிசீசஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வைரஸை நம்ம ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்மளுக்கு வைரஸ்க்கு ஆயுதம் இல்லாமல் தடுமாறுறோம். ஸோ அந்த வைரஸ்க்கு எதிர்த்தாப்பில் நம்ம ஒரு குண்டு ஒன்று தயார் பண்ணோம்னா அதை விட சின்னதாக இருக்கணும். யானையை வச்சு மிதித்து வைரஸை காலி பண்ண முடியாது. இது அதுக்குள்ளே போயிடும், அதனுடைய சொட்லாண்டுக்குள்ளே 1000 உள்ளே போயிடும், அதையே காலி பண்ணிடும். அப்போ வைரஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா அதை விட சின்ன பார்ட்டிகளை உருவாக்குறது. ஸோ தட் இஸ் வேர் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய டிஎன்ஏ சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நானோமீட்டர், 10 நானோமீட்டர்லேருந்து 15 நானோமீட்டருக்குள்ளே இருக்குது டிஎன்ஏ. இந்த ஹெலிக்கல் ஷேப்பில் ஆர்என்ஏ இது ரெண்டும் அந்த ரீஜனில் இருக்குது. ஒரு கார்பன் நானோ டியூப் எடுத்தோம்னா இந்த கார்பன் நானோ டியூபுக்குள்ளே நானோ பார்ட்டிகளை வச்சு துப்பாக்கி மாதிரி செஞ்சிட்டோம்னா அதை வச்சு சுட்டோம்னா வைரஸை காலி பண்ணலாம். ஸோ வி கேன் டெவலப் டிசைன் டூல்ஸ் இன் நானோ ரெஜிம் இன் ஆர்டர் டு interact with the biological particles. blood corpuscles-ஆக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸஸாக இருக்கலாம். இதை விட சின்ன ஒரு பார்ட்டிகளை வச்சு நம்மளால் பல விஷயங்களை செய்ய முடியும். ஸோ த கேப்பபிலிட்டி ஆஃப் இட்ஸ் எபிலிட்டி டு interact with our biological materials, blood corpuscles, viruses, DNAs, இதுதான் இதில் பெரிய அட்ராக்ஷன். நானோ டெக்னாலஜியினுடைய ரொம்ப பெரிய அட்ராக்ஷன் என்னென்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் த மெட்டீரியல்ஸ். அதே சமயத்தில் ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் இருக்குது? இது நம்ம பார்க்க முடியாது. இது போய் என்ன மெட்டீரியலை பண்ணுச்சுங்கிறத பண்ண முடியாது. இது கேன்சரை கொண்டுச்சுச்சா, ஒரிஜினல் ஐட்டத்தையே சுற்றுச்சா, அப்போ அதுக்கு நிறைய டிவைசஸை நம்ம ப்ரிகாஷன்ஸை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் நானோன்னு எல்லாருமே பயன்படுத்திடக்கூடாது. ஸோ நானோவில் எத்திக்ஸ் இருக்குது, அங்கே லேபிளிங் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி நம்ம வந்து பாலுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறோமோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னால் ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறோமோ ஒரு அடல்ட்ரேஷனுக்கு, அதே மாதிரி நானோ லெவல்லையும் நம்ம ஒரு பெரிய லாவெல்லாம்
ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. சைஸ் மேட்டர்ஸ், எல்லாத்தையும் சரி சின்ன சின்னதாக நானோ லெவலில் ஆக்கிட்டு யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. இப்போ கோல்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் மேட்டர்ஸில் இருக்குது. காப்பர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், காப்பர், கேலியம் ஆர்சனைடு இதை எடுத்தோம்னா ரிவர்ஸாக இருக்கும். 8 நானோமீட்டரில் வயலட்டாக இருக்கும், 7 நானோமீட்டரில் ப்ளூவாக இருக்கும், அப்படி ரிவர்ஸ் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து வேரியாக இருந்தாலும் அதுக்குள்ளார என்ன செய்யுது, மெட்டீரியல் டிபெண்ட்டாக இருக்குது. ஆலைச்சொல் ரூலைச்சொல் தான் இங்கே நானோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். நீ ஆலைச்சொல், நான் ரூலை சொல்லுகிறேன். ஸோ மெட்டீரியல் டிபெண்ட்டாகவும் இருக்குது, ஷேப் மேட்டர், சைஸ் மேட்டர், அண்ட் இட் இஸ் நாட் காமன். இந்த ப்ராப்பர்ட்டி சயின்ஸ் இருக்கு இல்லையா, இது மெட்டீரியல் டிபெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம நிறையா ஸ்டடி பண்ணி தான் அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்போ முதல்ல இந்த நானோ டெக்னாலஜி கண்டுபிடிச்ச உடனே லைட் வெயிட் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங் இதைத்தான் நம்ம எல்லாரும் பயன்படுத்த எல்லாருமே நினச்சாங்க. அண்ட் அதுவும் எப்போன்னா இந்த நானோஸ்கோப், இந்த STM கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், 10⁻⁹ மீட்டரை பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெக்னாலஜிக்கு அதுக்கு பயன்படுத்த அனுமதிச்சாங்க. அதை பாருங்கள், குறள் 710 என்ன சொல்லுதுன்னா, நுண்ணியம் என்பார், நுண்ணியம் என்பார், யூ சே ஸ்மால் இன்ட்ரிகேட், அளக்கும் கோல் காணங்கால் கண் அல்லது இல்லை பிற. ஸோ கண் மட்டும் இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்த விடலை 2000 வருஷமாக. அப்பவும் பெயிண்ட்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம், ஆனால் அதை பார்க்கலை. ஆனால் இன்றைக்கி STM, AFM, TEM இதெல்லாம் கண்டுபிடி அப்படின்னு முதலே சொல்லியிருக்கிறார் அவர். கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சிடாத, கண்ணு ஒன்றை சூப்பர் தான், கண்ணு பல விஷயங்களை செய்யுது. ஆனாலும் கண்ணு மட்டுமே பத்தாது, அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. அதுக்கு ஞானக்கண் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். அவர் ஞான வெட்டியான் தான், அவர் ஞானக்கண்ணை திறந்து தான் பார்க்கணும்னு சொன்னார். பட்டு சாதாரண கண்ணால் பார்க்க முடியாததை கருவிகளை கொண்டு பார்க்க முடியும்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். யூ சே ஸ்மால், நுண்ணியம் என்பார், அளக்கும் கோல் என்னது, கண்ணு, அதை தாண்டி உன்ட்ட ஒன்றுமே இல்லையாடான்னு கேட்குறாரு. அப்படி கேட்குறதுனால இப்போ மனுஷன் இதை கண்டுபிடிச்சிருக்கான், நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா there is plenty of room at the bottom அப்படிங்கிறத இவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, 1959 there is plenty of room at the bottom சொன்னார். அதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. டீச்சிங்க்கான நோபல் ப்ரைஸ் ஒரே ஆளு தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது ரிச்சர்ட் ஃபெய்ன்மனுக்கு. அது அந்த கேல்டெக் லெக்சரில் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு. ஏன்னா 4 நோபல் ப்ரைஸ்லாம் சொல்லியிருக்காங்க, there is plenty of room at the bottom என்று இவர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் என்னுடைய வகுப்பில் கொடுத்தாரு. நாங்கள் இருந்தவங்க பூரா அதை நோட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய ஆராய்ச்சியில் பண்ணும் பொழுது இதுதான் காரணமாக இருந்ததுன்னு அவங்க அதை ரெஃபர் பண்ணுறாங்க. 4 நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் அதை பண்ணதுனால, ஒரு வார்த்தை பல அறிஞர்களை உருவாக்கியதுனால அந்த டீச்சருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஒன்லி நோபல் ப்ரைஸ் அவார்டட் ஃபார் டீச்சிங் இஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் டீச்சிங் அண்ட் தட் இஸ் ஃபார் ரிச்சர்ட் ஃபெய்ன்மன். ஆனால் இப்போ இந்த இதை பாருங்கள், கண்ணை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது அப்படிங்கிறது இது சொல்லுது. நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை அறிகிறதுக்கு கண்ணை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது அப்படிங்கிறத அடையாளம் காட்டியிருக்கு. ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் சொன்னதில் ஆட்டத்துக்கும் மாலிகுலுக்கும் இடையில உள்ளதை தான் சொல்கிறாரு, plenty of room at the bottomங்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு there is plenty of room beyond your eyes. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் மேட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கான், செவ்வாயில் இருக்குங்கிறான், ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் பற்றி பேசுகிறான். இது கண்ணை தாண்டி உலகம். வைரஸுக்கு கீழே போகிறதும் கண்ணை தாண்டி உலகம், மேலே போகிறதும் கண்ணை தாண்டி உலகம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஐயை தாண்டி உலகம் இருக்கிறதுன்னு சொல்லி இன்னும் ப்ராடாக கொடுத்துருக்காரு. இந்த 710 எத்தனை நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அவருக்கு. அதான் கலாம் சொல்கிறார், திருக்குறள் இங்கே போனாலும் ஏன் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, திருக்குறளில் அவ்வளவு மறைபொருள்கள் இருக்கின்றன. அதில் நிறைய அறிஞர்களை உருவாக்கக்கூடிய நிறைய மறைபொருள்கள், வாக்கியங்கள் இருக்கின்றன. மனித குலத்துக்கு தேவையான அவசியமான அறிஞர்களை உருவாக்கக்கூடிய விதைகள் அதில் இருக்கின்றன அப்படின்னு கலாம் பேசுகிறாரு. மிகப்பெரிய அறிஞர்கள் பேசுகிறாரு. கலாம் அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாரு,
நானோ டெக்னாலஜி இஸ் நாட் நாக்கிங் அட் அவர் டோர்ஸ் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு வீடுகளையும் வாசல்கள்லையும் வந்து அடிக்க ஆரம்பிக்குதுங்கிறாரு. நானோ பெயிண்ட்டை மட்டும் நம்ம வீட்டுக்கு அடிச்சிட்டோம்னா பையன் அங்கேருந்து வரும்பொழுது கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளர கோவமாக இருந்தாங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், அப்பா கோவமாக இருக்காரு அப்படின்னு அவன் லேட்டாக வரலாம். ஏன்னா பெயிண்ட்டு காட்டி கொடுத்துரும். அவனுடைய வீட்டோட பெயிண்ட்டு இவருடைய உணர்ச்சியை காட்டி கொடுத்துரும். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் லெட்டர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவான். நானும் டிவைஸ் ஒன்று இருந்துச்சுன்னா போதும். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்மளுடைய மயிர் கூச்சரியதை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சின்ன ஒரு டிவைஸ் மூலமாக. ஸோ எல்லாத்தையும் இங்கே கண்டுபிடிக்க முடியாத நானோ டெக்னாலஜி இஸ் நாக்கிங் அட் அவர் டோர். இட் இஸ் த ஃபீல்ட் ஆஃப் த ஃபியூச்சர். அது மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ்லாம் எல்லாத்துலேயும் பயன்படுத்தணும்னு டாக்டர் கலாம் வந்து சயின்ஸ் டே ஸ்பீச்சில் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம முக்கியமான நோக்கம் என்னென்னா, நானோன்னா என்ன, அங்கே என்ன நடக்குது, அந்த உலகம் வித்தியாசமாக எப்படி இருக்குது, அதனால நம்மளுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஹார்ட்னஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது கவரேஜ், சர்ஃபேஸ் கவரேஜ் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த சைக்கிள் இருக்குல்ல 7 கிலோகிராம் தான், ஆனால் இதில் 100 கிலோகிராம் ஆள் வெயிட் பண்ணாலும் பெண்ட் ஆகாது, இது உடையாது. ஆனால் வெயிட் கம்மி, லைட் வெயிட் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோங்கிறது அதுதான், என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ. மெட்டீரியலை நீங்கள் இதில் கிராஃபைட்டை என்ன பண்ணியிருக்காங்க, உடைச்சி நானோ லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. 100 நானோமீட்டர் கீழே கொண்டு வந்து அதை பேக் பண்ணி அப்படி டென்சிட்டியாக மாற்றிட்டாங்க, ஒரே மெட்டீரியலாக, ஒரே சாஃப்டாக. அந்த சாஃப்டாக யூஸ் பண்ணதுனால அது சூப்பர் ஹார்டாக இருக்குது. வெஸ்பா பைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா, மற்றதெல்லாம் 70-80. ஏன்னா சிங்கிள் மோல்டில் செய்கிறாங்க அந்த ஃப்ரேமை. அப்போ அது வந்து நானோவில் ஃபைபர்ஸுக்குள்ளார மிக்ஸ் பண்ணி காம்போசிட் க்ரியேட் பண்ணி ஒரே மோடில் பண்ணுறாங்க, சூப்பர் ஸ்ட்ரென்த்துன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நானோ டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ப்ரிங் லைக் எஃபெக்ட் இருக்குது. இன்னொன்று ஸ்ப்ரிங் லைட் லைஃப் கிட்ட ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, பெரிய ஸ்ப்ரிங் லைக் நம்மளுடைய சாக் அப்சார்பர்ஸ், அதெல்லாம் லைட் வெயிட் மெட்டீரியல்லையே கொண்டு வர முடியும். ஏன்னா ஸ்ப்ரிங் லைக் எஃபெக்ட் இருக்கும், ஆனால் அதனால டேமேஜ் ஆகாது. ஸோ வி ஹவ் சூப்பர் ஸ்மூத் கிராங்க்சாஃப்ட்ஸ், அந்த சாக் அப்சார்பர்ஸ். வேர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வேர் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரிங் இருக்கு இல்லையா, வேர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சின்ன கத்தியை வச்சு நம்ம காய்கறி கட்டுறோம் இல்லையா, அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, கொஞ்ச நாள் கழித்து போயிடுது. இந்த ஸ்ரப்பர் இப்போ வந்து இம்பாசிபிள் அப்படிங்கிறாங்களா இல்லையா, அந்த சர்ஃபேஸ் ரொம்ப சின்னதாக இருந்து ஒரு நானோ கோட்டிங் கொடுத்துட்டோம்னா அது இம்பாசிபிளாக மாறிடுது. ஏன்னா அதில் வேர் ரெசிஸ்டன்ஸ் கூடிடுது. ஸோ வேர் ரெசிஸ்டன்ஸ் கூடுறதுக்கு நம்ம சர்ஃபேஸில் ஒரு சின்ன கோட்டிங் கொடுத்தா போகும். இன்க்ரீஸ்டு ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏற்கனவே சொல்லிட்டேன். லைஃப் டைம் கூடுது, டியூரபிலிட்டி. ஒரு பெயிண்ட்டை நம்ம நானோ லெவலில் கிரெயின்ஸை பயன்படுத்தி பிக்மெண்ட்ஸ் ஆக்கி அதை பயன்படுத்தினோம்னா அது கண்டக்டிவாகவும் சில சமயம் யூஸ் பண்ணிக்கலாம், நான் கண்டக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சின்ன பவரை கொடுத்து ஸ்மார்ட் வாலாக மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் விட டியூரபிலிட்டி கூட. நீங்கள் அப்படி இதை பார்த்துருக்கீங்க, அதை பார்த்துருக்கீங்க, அதே சமயத்தில் நீங்கள் வந்து சீட்டை மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறீங்களா, வீட்டையே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு ஆட் வரும். அது மாதிரி ஒரு வீடை ப்ரொடெக்ட் பண்ணி 50 வருஷம் 100 வருஷம் அப்படியே கிடக்கும். ஸோ ப்ரொலாங்டு டியூரபிலிட்டி அண்ட் லோ ஃப்ரிக்ஷன். ஸோ லைட் வெயிட் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரென்த். ஸோ இதை தான் நம்ம வந்து நானோ டெக்னாலஜினே நம்ம சொல்கிறோம். மறுபடியும் இதை பண்ணுறதுக்காண்டி this is adding beauty to our already existing structures. சூப்பர் ஸ்ட்ராங்கு மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே சமயத்தில் அனிமல்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை இப்போ லைஃப் டைம் ஆஃப் தி ஆல் ஸ்பீசிஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்பால் பேட். இந்த பேஸ்பால் பேட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல்த் அப்படின்னு ஒரு ராக்கெட் வந்து முதல்ல நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக அவனுடைய காஸ்ட் வந்து $290 போட்டாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ இனிஷியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த $2 விற்கிற பேட்டை நானோ லெவலில் லைட் வெயிட் ஆக்கி $290 யூஸ் பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம்
கோல்ஃப். ஏன்னா எங்கெல்லாம் ஆஃபோர்டபுளாக இருக்குதோ அதே சமயத்தில் மேனோட நம்ம பாடியோட டச் பண்ணுறோம். நம்ம வி ஆர் இன் கான்டாக்ட் வித் நானோ ப்ராடக்ட். அப்போ ஏதாவது வருமா வராதாங்கிறத பார்க்குறதுக்காண்டி ஸ்போர்ட்ஸில் பயன்படுத்தினாங்க. ஸ்போர்ட்ஸில் அது நிறைய அட்வான்டேஜை கொடுத்துச்சு அத்லெட்டுக்கு. லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இப்போல்லாம் நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் சர்வீஸ்லாம் வந்து சூப்பர் பவர் ஆகிடுச்சு, பயங்கர ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த ராக்கெட்ஸோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக டிசைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய வெயிட் கேப்பபிலிட்டி, அவங்களுடைய ரிஸ்டுடைய பவரு, இதை வச்சு டிசைன் பண்ணி நானோ டெக்னாலஜியில் கொண்டாடுறாங்க. பெட்டர் டார்சன் ஸ்டெபிலிட்டி, லெஸ் பால் ஸ்பின், எல்லாத்தையும் வச்சு டெய்லர் மேடு வில்சன் ராக்கெட்ஸ் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் நானோ டெக்னாலஜி. லைட்டர், ஸ்ட்ராங்கர், சாஃப்ட்டு, லோவர் சென்டர் கிராவிட்டி, இது மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே கோல்ஃப் பால்ஸு, இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் புதுசாக கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எங்கெல்லாம் பில்லியர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா, முதல்ல நம்ம யானை தந்தத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போது பிளாஸ்டிக்கில் பேக்லைட்டுங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி அதுக்கு சமமாக இருக்கிறத பயன்படுத்தினாங்க. இப்போ நானோ கிராஃபைட் காம்போசிட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ we have several nano products. 2020 என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 2003 ப்ரொஜெக்ட் பண்ணது. இது 2020 எலக்ட்ரானிக்கில் 7 பில்லியன், ஹெல்த் கேரில் 16 பில்லியன், கன்சியூமர் குட்ஸில் 1.6 பில்லியன், ஏரோஸ்பேஸில் இப்படி இதனுடைய பவரை ஸ்பெக்குலேட் பண்ணாங்க. ஆனால் அதை போல் ஸ்பெக்குலேட் பண்ண லெவலுக்கு ஒரு சில இடங்களில் வந்திருக்கு, அதை விட டபுளாகவே வந்திருக்கு. மெடிசன்ஸில் நிறையா வந்திருக்குது. பட்டு இன்னும் நிறைய ஸ்பெக்குலேட் பண்ண லெவலுக்கு 35 பில்லியனுக்கு இப்போது அரவுண்ட் 30 பில்லியன் வரைக்கும் வந்துருச்சு. இன் 21, 22, 23 இது டபுள் மடங்கு ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், மெடிசன் தான் ரொம்ப 21%, அண்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராசஸிங்கில் 31%, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் 7%. இந்த கன்சியூமர் ப்ராடக்டில் இன்னும் ஆக்ட்ஸ் வரலை. ஆக்ட் வந்து சரியாக இல்லை. ஏன்னா நானோ எத்திக்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த எத்திக்ஸை பயன்படுத்துறதுனால கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ when the acts are refined, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட எண்ணிக்கை கூடிடும். ஸோ மேஜர் பிளேயர்ஸ் வந்து US, UK, ஜெர்மனி, சிங்கப்பூர், அயர்லாண்ட். ஸோ நிறைய சப்சிடரிஸ், லார்ஜ் கம்பெனிஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இதில் த்ரூஅவுட் வேர்ல்டு ரஷ் பண்ணி நிறைய லேபரேட்டரிஸை வச்சு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் பல்வேறு ப்ராப்பர்ட்டி. முதல்ல ஒரு பொருள்னால் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நினச்சி புத்தகங்கள்லாம் எழுதியாச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் பல்வேறு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம ஒரு கேட்லாக் தயார் பண்ண வேண்டியிருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் தயார் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை 10 பேர் ப்ரொடியூஸ் பண்ணி சேமாக இருந்திருக்கணும். ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் a lot of avenues for research. ஸோ நானோ டெக்னாலஜியில் இப்போ சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்க் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி காஸ்மெட்டிக்ஸில் நீங்கள் லாரெல் அதெல்லாம் வந்து நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நிறைய சன்ஸ்க்ரீன், லோஷன்ஸ், ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய காஸ்ட்லாம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் ஆன்டி பாக்டீரியல் அப்ளிகேஷன்ஸுக்கு க்ரீம்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மோர் தென் 1300 மேனுஃபேக்சரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மட்டுமே. கொரோனா வைரஸுக்கு நானோ மெடிசன்ஸை இப்போ யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே நானோ மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி. 1 கிராம் ஆஃப் அலுமினியம் பவுடரை எடுத்து ஒரு சின்ன வான வேடிக்கையை தயார் பண்ணோம்னா, இந்த இருக்கு இல்லையா, ஒரு சின்ன டவர் பாருங்கள், அந்த டவருக்கு மேலே ஒரு சின்ன லைட் வரும். ஒரு 100 கிராம் பண்ணிங்கன்னா தான் ஒரு பெரிய ஒரு 10 கிராமாவது மெட்டீரியல் இருந்தால் தான் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு வரும். அந்த கலங்கரை விளக்க மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டவரில் உள்ள சின்ன லெவலுக்கு தான் வான வேடிக்கைக்கு 1 கிராம் பண்ண முடியும். ஆனால் அதே 1 கிராம் நானோ பவுடராக எடுத்துட்டோம்னா இந்த சைஸுக்கு பண்ண முடியும். அந்த ஊரையே கவர் பண்ணக்கூடிய ஒரு வான வேடிக்கையை தயார் பண்ண முடியும்.
the surface coverage is so enormous that the size matters. ஸோ சைஸ் மேட்டர்ஸ்னால நம்மளுக்கு உள்ள அட்வான்டேஜ் இந்த ஸ்லைடை பார்த்தா தெரியும். 1.5 2 கிராம்ஸ் எடுத்தோம்னா பெரிய இந்த மொத்த ஊரையே கவர் பண்ணிடலாம். ஸோ நானோ பார்ட்டிகிள் 125லேருந்து 7000 ஆட்டம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து உண்டாக்கிடலாம். ஒரு ஆட்டம் 125லேருந்து 70,000 ஆட்டம் வரைக்கும் நானோ பார்ட்டிகளை உருவாக்கலாம். 100 நானோமீட்டர் ஒரு லிமிட்டு, 1 நானோமீட்டர் ஒரு லிமிட்டு. ஸோ 1 நானோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 125 ஆட்டம்ஸ் தேவைப்படும் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண. ஸோ நானோ பார்ட்டிகளை க்ரியேட் பண்ணணும்னா வித்தின் 125 to 7,000 ஆட்டம்ஸை வச்சு நம்ம கொண்டாட முடியும். ஸோ நம்ம பல்க்குன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 6 × 10⁶ ஆட்டம்ஸ் அதை வச்சு பயன்படுத்தணும். சரி, இப்போ வந்து இதை எப்படி உருவாக்கலாம்? 2 டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்னு இருக்குது. டாப் டவுன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து எழுதுறது மாதிரி லித்தோகிராஃபி, ஒரு சின்னதை ஒரு பல்கை எடுத்துகிட்டு இதில் ஒரு சிற்பி செதுக்கிறது மாதிரி செதுக்கிறது, ஒரு உளியை வச்சு தேவையில்லாத எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த சிற்பம் வந்துடும். அது மாதிரி நானோ பார்ட்டிகள் வேணும்னா ஒரு பெரிய பொருளை எடுத்து அதை கரைச்சி துண்டு துண்டாக ஆக்கி அதை நம்ம என்ன செய்யலாம், நானோ பொருளுக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்படி கொண்டு வர்றதுக்கு பேர் நம்மளுக்கு டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஆட்டத்தை எடுத்து ஆட்டமாக ஒன்றா பில்டு பண்ணி கோர்க்குறோம் எழுதுனோம்னா அதுக்கு பேர் பாட்டம் அப் அப்ரோச்னு பேர். ஸோ தெர் ஆர் 2 approaches to produce nano structures. ஸோ டாப் டவுன் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ், சோல்ஜல், இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது எக்ஸ்பர்ட்ஸுக்கு தேவை. நீங்கள் இப்போ சயின்ஸில் யாராவது ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தட்ஸ் மூலமாக நம்மளால் நார்மலாக உள்ளதே ஒரு நானோ பார்ட்டிகளை உருவாக்க முடியும். இது எங்கள் லேபரேட்டரிஸில் நாங்கள் யூஸ் பண்ணுறது அரஸ்டட் ப்ரெசிபிடேஷன், கொலாய்டல், இது மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த எம்பிஇங்கிறது மாலிகுலை வச்சு கோர்க்குறது. ஸோ ஒவ்வொரு மாலிகுலாக ஆட்டமாக கோர்த்து உருவாக்குறது, பீட்ஸ் மாதிரி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து லைட்டிங்க்கும் இந்த காலத்து லைட்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லா நாட்டிலையும் நீங்கள் லைட்டிங் வந்து கேப்பபிலிட்டி கூடியிருக்கு. டிஸ்பிளே டிவைசஸுடைய கேப்பபிலிட்டிஸ் கூடியிருக்கு. காரணம் என்னன்னாக்கா நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ பவுடர்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஆக்மெண்டட் இன்டென்சிட்டி உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லா கலர்லேயும் நம்மளுக்கு பல்பு வந்திருக்கு. பாஸ்பர் டெக்னாலஜிங்கிறத பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இன்ஜினியரிங் ஸ்பேஸு எல்லா இடத்துலையும் நானோ டெக்னாலஜியை இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கோம். இப்போ டைட்டானியம் சீட்ஸை வச்சு இந்த ட்வின் டவர் கட்டியிருக்காங்க. வெளியில் பூரா டைட்டானியம் சீட். ஆனால் இதே எஃபெக்டை நானோ பெயிண்டில் கொண்டாட முடியும். இப்போ இவ்வளோ செலவு வேண்டியதில்லை, லோ காஸ்ட்டில் கொண்டாட முடியும். சிமிலர்லி இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஸோ கலாம் கண்டுபிடிச்ச லைட் வெயிட் மெட்டீரியல், இது நானோ டெக்னாலஜி. ஸோ கிராஃபைட் காம்போசிட்டில் லைட் வெயிட்டாக அவர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறத இங்கே ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. இதில் இன்னும் அட்வான்டேஜ் இன்றைக்கி நானோவில் வந்திருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை கையில் பிடிச்சிட்ருக்காரு. வழக்கமாக ஃப்ளைட்டோட ஆல்டிடியூடெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையல் போடும் பொழுது ஒரு முழு ஃப்ளைட்டை சின்னதாக செஞ்சு அதில் பல சென்சார்ஸை வச்சு ஒவ்வொரு ஆல்டிடியூடுக்கும் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு மானிட்டர் பண்ணிட்டு தான் அவங்க வெளியில் விடுவாங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் நான் 14 பேருக்கு பிஎஸ்சி கைடன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர் திருமலை, இப்போ சாஸ்தா யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்கார். அவரோட பிஹெச்டிக்கு நாங்கள் வந்து கடோல்னியம் ஆக்சிசல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை நானோ பவுடராக ஒரு சின்ன குக்கரை வச்சு அந்த குக்கரில் புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சோம். அவிச்சு அதை எடுத்து என்ன செய்கிறோம்னா அந்த பெயிண்டில் கலக்கிறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கிட்டு இதை இதில் வச்சுட்டு இதை பறக்க விடுறது. ஒவ்வொரு ஹைட்டுக்கு போகும்பொழுதும் இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஏர் வந்து அது மேலே மோதும்போது ப்ரெஷர்னால் ட்ரைபோலூமினசன்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃப்ரிக்ஷன்னால்
அப்போ அங்கே என்ன செய்யுது, இந்த மெட்டீரியல் க்ளோ ஆகும். இந்த க்ளோ ஆகிறதுல கலர் வெவ்வேறு கலர் வருது ஹைட்டு போக போக. ஸோ பல சென்சார் செய்ய வேண்டியதை ஒரு சின்ன பெயிண்டிங் செஞ்சிருது நானோவில். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து நிறைய புதிய சென்சார்ஸ் நிறைய எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ், நானோ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ஏர் கண்டிஷனிங் எல்லாத்துலேயுமே பல மாடல்ஸ் புதுசாக வந்திருக்கு. பழைய டெக்னாலஜிலேருந்து புது டெக்னாலஜி, காரில், ஆட்டோமொபைலில் எல்லா இடத்துலையுமே புதிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நானோ டைமண்ட். இப்போ நம்ம வந்து ஆர்சிஎல் பண்ணுறோம், ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, இந்த முட்டிக்காலில் 2 எலும்பு தேய்கிற இடத்துல ஒரு சின்ன கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நானோ டைமண்டு. இந்த டைமண்டை வச்சு போட்டுட்டோம்னா பெர்மனெண்ட்டாக ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்கள் வயசானவொடனே கூட வேகமாக நடப்பாங்க. 80 வயசில் இருக்கவங்க நடக்க முடியாது கை அப்படி நிற்கும் பொழுது ஒரு சர்ஜரியை பண்ணி அது ரெண்டுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன்னா லிக்விடுக்கு பதிலாக ஒரு நானோ டைமண்டை பேஸ்ட்டை ஒட்டி வச்சுட்டோம்னா சின்னதாக அவங்க ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம இனிமே ஏற்கனவே பொண்ணுங்க கிடைக்க மாட்டேங்குது இப்போ இருக்கிற பையங்களுக்கு, ரொம்ப சிரமம். அதே மாதிரி சிப்போட சைஸ் இருக்கு இல்லையா, சிப்போட சைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சின்னமாக ஆக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் நானோ மெட்டீரியல் வந்த உடனே அதை உடச்சிருச்சு. மூர்ஸ் லாவை கேப்பபிலிட்டியை தாண்டி மைக்ரோவில் உள்ள லிமிட்டேஷன்ஸ் கூட தாண்டிடுச்சு. ஸோ மினியேச்சர் பார்ட்டிகல் மிஷின்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி லோட்டஸ் லீஃப் எஃபெக்ட், தாமரை இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் தண்ணி வந்து ஒட்டாமல் இருக்குது. இன்றைக்கி அதை வந்து கார் பெயிண்டில் பயன்படுத்துகிறாங்க. வண்டி எப்படி தூசியாக இருக்கும், ஓட்டிகிட்டு போகும்போது பறந்து போயிடும் எல்லாமே. ஸோ செல்ஃப் க்ளீனிங் கார்ஸ், மழை பெஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிட்டு போயிடுது. ஸோ புதுசாக நம்ம போய் டிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அந்த மாதிரி செல்ஃப் க்ளீனிங் ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கெல்லாம் கோட்டிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஃபங்க்ஷனாலிட்டிங்கிறத ஆட் பண்ண முடியுது. யூ கேன் ஆட் அட்டாமிக் லெவல் ஸ்மார்ட்னஸ். டைட்டானியம் டை ஆக்சைடு மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கார்பன் நானோமீட்டரில் ஹோல் இருக்குது. ஒரு டைட்டானியம் மாலிகுல் பார்த்தீங்கன்னா 3 சைடு 2 ஆக்சிஜன், ஒரு டைட்டானியம் ஆக்சைடு. இது ரொட்டேட் ஆகிட்டே போய் கரெக்டாக அந்த ஹோலை ஃபில் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம செய்ய முடியும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி செய்கிறதுனால பயாலஜிக்கல் பேட்டர்ன் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை நம்ம இமிட்டேட் பண்ண முடியும். ஸோ வி கேன் இமிட்டேட் பயாலஜியில் என்னென்னலாம் இருக்கோ அதை பூரா நம்ம மிமிக்ரை பண்ண முடியும்ப்பா. ஸோ மிமிக் பண்ண முடியும், பயாலஜிக்கல் மிமிக். ஒரு பர்பஸ், டெஃபினட் பர்பஸோடு நம்ம இதை செய்ய முடியும். ஸோ நீங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ வந்து கோட்டிங், கூலிங், செல்ஃப் க்ளீனிங் நம்ம கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு கோட்டிங்கை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்மார்ட் ஸ்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஸ்கின் என்னன்னாக்கா, இதை பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் வயர்லெஸ்ஸாக இதை ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்கள் டாக்டருக்கு. உங்கள் டாக்டரை உங்களை மானிட்டர் பண்ணிடலாம். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் உடனே இன்டிமேட் ஒரு ஃபோன் வந்துடும். உடனே சார் உங்களுடைய ப்ரெஷர் கூட்டிக்கு எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு வர மாதிரி ஒரு ரிமோட். இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பாலிமர் சயின்டிஸ்ட் ஒருத்தரும் ஒரு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் பண்ணுறவனும் சேர்ந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டேட்டுவாக ஆக்கிட்டாங்க. ஸோ டேட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்டர் டிசிப்ளினரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கிது. ஸோ ஒவ்வொரு சயின்ஸும் தனியாக இனிமேல் கிடையாது. நானோ டெக்னாலஜிங்கிறது இன்டர் டிசிப்ளினரி, அதனால் பல புதிய ஐடியாஸ் கிடைக்குது. இப்போ டயபெட்டிஸ் மானிட்டரிங்கை இது ஈஸியாக பண்ணிடுச்சு. கேம்லியன் லைக் கோட்டிங்ஸ். ஸோ கேம்லியன் என்ன செய்யுதோ அதே மாதிரி. இந்த பொன்வண்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்வண்டோட சர்ஃபேஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் வழியாக அது ஒரு திரவத்தை நம்ம டச் பண்ணோம்னா அது திரவத்தை வெளியில் கொண்டாந்துடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம டிவியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லோ காஸ்ட் டிவி, ஒரு லிக்விட்ஸை வச்சு அதை வச்சு ஃபில் பண்ணி அதில் 3 டைப் ஆஃப் கலரில் லிக்விட்ஸை வச்சு டிஸ்பிளே டிவைசஸை வெரி லோ காஸ்ட்டில் கொண்டாண்டாங்க. லிக்விட் பேஸ்டு கிறிஸ்டல் டிஸ்பிளேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசம் கலர்ஸ். இந்த கலர்ஸ்லாம் நேச்சுரல் கலர்ஸை நம்மளால் இமிட்டேட் பண்ண முடியாது முன்னாடி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், நேச்சுரல் கலர்ஸை இமிட்டேட் பண்ணுற கலர்ஸ் நிறைய வந்துருச்சு. அதுக்கு காரணம் தே ஆர் யூஸிங் நானோ டெக்னாலஜி, ஸ்ட்ரக்சரல் கலர்ஸ்.
இந்த ஸ்ட்ரக்சரல் கலர் பேட்டர்ன்ஸை அவங்க நேச்சரை பார்த்து அப்படியே அதே மாதிரி கலர்ஸில் கொண்டாடுறாங்க. மாருதியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கலரில் கார் வருது. ஸோ கலர்ஸ் வந்து நிறைய ஸ்பெக்ட்ரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸு எல்லா இடத்தையும் நம்ம இமிடேட் பண்ண முடியுது. ட்ராயிங்லாம் அப்படி நேச்சுரலாக இருக்குது. ஏரோஸ்பேஸு இப்போ இதில் வந்து ஸ்மார்ட்டில் மாலிபிடினம் டைசல்ஃபைட்னு ஒன்று இருக்குது. இது வந்து கேம்லியன் லைக் யூடி ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு தின் ஃபில்ம் எடுத்துக்க வேண்டியது. நீங்கள் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்பொழுது ஃப்ளாட்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது கண்ணாடி ஒப்பேக்காக மாறிடும். ஃப்ளாட்ஸை தாண்டின உடனே கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கேஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது தேவையில்லை, பெயிண்ட்டு ஒரு சின்ன வோல்டேஜ் முடிஞ்சு கிளாஸில் கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், போகும்போது டக்குன்னு டார்க்கன் ஆகிக்கும் அதுவே. ஸோ இந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஸோ இஸ்ரேல் நானோ அதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். ஒரு டாக் ட்ரெயினர் ஒரு பையன் வந்து சைடெக்னு ஒரு கோர்ஸ் அவன் பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி சிக்காகோவில் சைடெக்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான். அவன் இஸ்ரேலில் அவன் வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா டாக் ட்ரெயினர். திடீர்னு அவரோட பெஸ்ட்டு டாக் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அது போக மாட்டேங்குது அவர்கிட்ட. இவன் 10 நாள் லீவில் வந்தவன் 2-3 நாள் பார்த்துட்டு இவன் ஏன் போக மாட்டேங்குதுன்ட்டு அவர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவருக்கு லங் கேன்சர் இருந்திருக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி அது கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரீத்தை சென்ஸ் பண்ணுறது ஒரு டாக்கால் முடியும்னா அதே மாதிரி ஒரு சென்சாரை வெளியில் நம்ம கொண்டாட முடியும்னு சொல்லிவிட்டு அவன் உடனே என்ன செஞ்சிட்டான்னா கான்ஃபரன்ஸில் ஒரு பேப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறான். அதை உடனே அங்கெல்லாம் ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்னால் அந்த பிரசிடெண்ட்டே அட்டன் பண்ணுவாராம், சயின்ஸ் மினிஸ்டர் அட்டன் பண்ணுவாராம். அவர் உடனே இதை இம்ப்ரெஸ் ஆகி உடனே எல்லா லேபரேட்டரிஸ்லேருந்தும் ஒரு சயின்டிஸ்ட்டை கொடுத்து இவனோட கோஆர்டினேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவன் ஒரு டாக்கை பற்றிய இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் அப்புறம் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதுக்கு உண்டான சென்சாரை டெவலப் பண்ணி ஒவ்வொரு 2 இயர்ஸில் நானோ மீட் வச்சுருப்பாங்க. 2012 இவன் டிக்ளேர் பண்ணான். 2016 நானோ மீட்டில் இந்த ப்ராடக்ட் வெளியில் வந்துருச்சு, பிரீத் சென்சார். ஸோ இஸ்ரேலில் அவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு இன்னோவேஷனை, ஒரு க்ரியேட்டிவிட்டியை அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஏழை வீட்டு பையன் டாக்டர் ட்ரெயினரோட பையன் இவ்வளோ பெரிய இன்வென்ஷனை உண்டு பண்ணுறதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேட்டிவ் டேலண்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரீத் சென்சார் டெவலப்மெண்ட்டில் அந்த பையன் செய்ய முடிஞ்ச மாதிரி நிறையா நம்மளாலையும் செய்ய முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சால்கோஜெனைட் சிஸ்டத்தை அண்டர் கிராஜுவேட் லேபரேட்டரியில் கூட செய்கிறாங்க நம்ம பசங்க. சும்மா பெயிண்டிங்கில் வண்ணாடியம் ஆக்சைடு சூப்பர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாதாரண லேபரேட்டரிஸில், காலேஜஸில், ஸ்கூல்ஸில் பண்ணுறாங்க. இது எங்கள் காலேஜில் நானோ ராட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், நானோ டியூப்ஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த இடத்துலையும் கொண்டு போய் இந்த ஷேப் மேட்டர்ஸை காட்டியிருக்கிறோம், இந்த சைஸை பார்த்துருக்குறோம். ஒரே மெட்டீரியலை பல ஷேப்பில் டிராயிங்ஸ் மாதிரி கொண்டு வரக்கூடிய மெட்டீரியல்ஸை பண்ணியிருக்கிறோம். ஒரு நேபாளி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தலைமுடியிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவன் வீட்டில் பையன் தம்பி வந்து +2 படிக்கிறான். எக்ஸாமுக்கு லைட் இல்லை, மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ட்ரைபல் ஏரியாவில் இருக்காங்க. அவன் அதுக்காண்டி என்ன செய்யறான், அந்த பையன் ஒரு பார்பர் ஷாப்பில் வச்சுருக்கிறவன் முடியிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கிற ஒரு இன்னோவேஷனை உண்டாக்கியிருக்கிறான். ஸோ லாட் ஆஃப் இன்டகிரேஷன் இப்போ இருக்குது. நாவல் மெட்டீரியல்ஸ், சூப்பர் ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ், சூப்பர் ஸ்ட்ராங் ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும் இன்டகிரேஷன் ஏஜில் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம ஃப்யூச்சர் லைட்னிங், ஃப்யூச்சர் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ வி கேன் டூ லாட் ஆஃப் நியூ எல்இடிஸ் இப்போலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஸியான் எல்இடிஸ் ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. ரிமோட் பாஸ்வர் டெக்னாலஜி ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ வி ஹவ் லாட் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். இதில் பூரா எங்கள் ஸ்காலர் உண்டு பண்ண இந்த கடோலியம் ஆக்சிசல்ஃபைடு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ லாட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் அசிஸ்ட் பண்ணி நம்ம க்ரோ பண்ண முடியும். ஃப்ளவர்ஸை டிசைன் பண்ணலாம். நானோ ஃப்ளவர்ஸை புட்டை வைக்கிற மாதிரி, நம்ம முட்டை தோசை போடுற மாதிரி நம்மளால் செய்ய முடியும். ஸோ கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் செல்லில் ரேடியத்தை உள்ளே வைக்கிற வேண்டிய ரேடியோ ஐசோட்டோப்பை உள்ளே வச்சோம்னா அது போய் என்ன செய்யும், பாஸ்பரில் போய் உட்காரும். பாஸ்பர் லைட்டை வெளியில் கொண்டாடும், அதை சோலார் செல் கரண்ட்டாக மாற்றும்.
அதை ஒரு சின்ன புது டிசைனை இன்றைக்கி ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நியான் பல்புலேருந்து லைட் வர்றது மாதிரி ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சோலார் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு புதிய டெக்னாலஜியெல்லாம் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் நீட்ஸ் கொலாபரேஷன். There are a lot of areas we need collaborations. Science, technology and the industrialists must unite together. Energy self-sufficiency is the essence of nation building. So energy sectorல அவசியமாக அவர் பாபா சொன்னது மாதிரி no power is no more dangerous than no power. So we must give power to the nanotechnology, the scientists and students, and solve major problems of the world. Small is beautiful and powerful. Make nano robots, pathogens, and interact with the fractal robots. Produce machines, extreme spy missions that will go deep into the brain and give the accounts of the defaulters. Real wonder, Tirukkural. And nanoscience is the platform for many applications and provides millions of opportunities to all of us. There are a lot of videos that are there. I will give the videos, you can go and look at it and cherish. One thing that all our science measured against reality is primitive and childlike. And yet, it is the most precious thing we have. மனிதன் அப்படிங்கிறமே ஒரு ப்ரைடாக சொல்லிக்கலாம்னா சயின்ஸ் தான். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் told it. We will mimic nature, protect nature and follow nature. And this is my guide, our team of researchers, my students who are in various parts of the world doing nano mission. Thank you. மிக்க நன்றி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்றதுதான் பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ சார். எங்களுக்கு ஆவலா இருந்தது, எங்கள் ஆவலை விட நீங்க அதிகமா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. அருமையான ஒரு உரை. அதாவது நானோ டெக்னாலஜின்றது நாங்க இமேஜின் பண்ணது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு தூசு. இந்த தூசு வேற விதமா நம்ம பயன்படுத்தினா எப்படியெல்லாம் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும்ன்ற விஷயத்த, அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் வண்டர்ஃபுல். ரியலி ஃபியூச்சர்ல கோல்டு டிசைனா வரப்போது, கலர்ஃபுல்லா வரப்போதெல்லாம் நினைக்கும் போது இது எங்க கொண்டு போய் ஃபேமிலி ப்ராப்ளத்துல முடிய போகுதுன்னு திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வருது. ஆல்வேஸ் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கிரியேட்ஸ் பாசிட்டிவ், கொஞ்சம் நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கும். லெட் இட் கோ ஆல்வேஸ். அதெல்லாம் இருந்தா தான் அது அந்த இது இருக்கும். அதை நெகட்டிவா நினைக்கவே கூடாது நம்ம. இட் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் ஆக்சுவலி. அருமையான உரை, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த தளத்துல இது மிஸ் பண்ணவங்க எல்லாம் உண்மையில கொடுத்து வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். இதை பாக்குறோம். நான் பிரேமா மேடம், உங்கள் உரை, உங்கள் கருத்து. ரொம்ப அருமையா இருந்தது சார். எனக்கு ஆக்சுவலா சயின்ஸ் கிடையாது, எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது. பட் ரொம்ப நல்லா சிம்பிளா ஒரு லேமேன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா ப்ரொஃபசர் சொன்னாங்க. இதுல இவ்வளவு யூசஸ் இருக்குது, இப்படி எல்லாம் மிராக்கிள்ஸ் மாதிரி இருக்கு. அது பார்க்கும்போது அதை திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே இத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமாவும் இருந்தது. ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணி சொன்னாரு, கோகரண்டாவும் இருந்தது. அண்ட் அதனோட யூசஸ் ஃபார் த மெடிக்கல் ஃபீல்ட் இன் ஃபியூச்சர் அண்ட் ஃபார் த அதர் யூசஸ் ஆல்சோ டெஃபினட்டா ஒரு பெரிய வேலை நம்முடைய யூத்துக்கு இருக்கு. இதெல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணி இதையெல்லாம் நமக்கு ஃபார் த மேன்கைண்ட், வெல்ஃபேர் ஆஃப் த மேன்கைண்ட் இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். என்ஜாய்டு ஆக்சுவலி. நீங்க சொன்ன மாதிரி
மிஸ் பண்ணவங்க they missed it அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நினைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சந்திரபாபு சார், அந்த அந்த அட்டாச்மெண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க, மேல ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகே ஷேரிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே வெரி குட் சார். பிரகாஷ் சார், நீங்க பேசலாம். பிரகாஷ் பாலகிருஷ்ணன் சார், are you there? Yeah, please. Hello, good evening. நான் வந்து பிரகாஷ் பேரு. Please, sir. ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபீல்டு இல்ல, மேடம் சொன்ன மாதிரி நானும் இந்த ஃபீல்டுல இல்ல, சுத்தமா இல்ல. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, புதுசா இருந்தது. ஐ எம் a retired person. I spend time by teaching spoken English. Great. In Great, fact, sir. there are two reasons for my switching on to this Zoom meeting. And in the Zoom, I am 69-year-old gentleman. So in the Zoom, கொஞ்சம் புதுசா இருந்தது எனக்கு. Zoom, Google Meet, இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கலாம், கொஞ்சம் unless I get some exposure. In fact, அது ஒரு சின்ன ரீசன் தான் அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணது. பட் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது சார். தமிழ்ல வேற இருந்தது, ரொம்ப கூலா இருந்தது. ஈவன் தோ ஐ எம் an English trainer. தமிழ் தான் இல்லையா? நல்ல வாழ்த்துக்கள், ரெண்டு பேரும் நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஃப்ரம் விருகம்பா. ஓ, நைஸ் சார், நைஸ். வாங்க, எங்களோட மீட்டுக்கு ரெகுலரா வரலாம் நீங்க. ஓ அப்படியா? எங்க சார் டெய்லி இருக்கீங்க? நடக்குது, டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நாங்க பேசிட்டோம். அப்படிங்களா? ஆமா, ரொம்ப நல்லா உங்க நம்பர் சொல்லுங்க, நான் தகவல் அனுப்புறேன். சரி சார். உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. 9444 9444 94 94 20 20 32. 32. ஓகே சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஒரு புது டாபிக், கொஞ்சம் சில இடத்துல எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் ரொம்ப இல்ல, இன்னொரு முறை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். நமக்கு நல்ல டாபிக், ஆக்சுவலா அருமையா பிரசன்ட் பண்ணாரு. நம்ம நிறைய கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. டாக்டர் அமர்நாத் சார், are you there? Could you please say a few words? டாக்டர் அமர்நாத் இருக்கீங்களா? சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாம். மேடம் முடிச்சுக்கலாமா சார்? உங்களோட அருமையான பிரசன்டேஷன் வந்துட்டார். வினயதீத்த சார் வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, நம்ம ஓகே ஓகே சார். சார், மிக்க நன்றி. உங்களோட நேரம் எங்களுக்கு தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் திஸ். அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். என்னுடைய இது கேக்குதா? கேக்குது சார். பிராமண ரொம்ப சரி, ரொம்ப அருமையா இருந்தது. நடுவில் அந்த சைஸ் ஷேப்பு அதுல எல்லாம் கேட்டு இத ஒரு பிளஸ் பாயிண்ட் ஸ்டீஃபன் ராஜ் இத பகிர்ந்து பண்ணி அதை கேட்டுட்டு நாளைக்கு பாக்குறேன். இன்டர்நெட் ரொம்ப பிரச்சனை, நிறைய தவணை உள்ள வந்து அதாவது தினம் வேலை பார்க்கறதுனால காலி ஆயிடுது. ரொம்ப அருமையா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று. நன்றி 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 நன்றி. சோ இணையம் வழியாக, முகநூல் வழியாக கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நன்றி கூறி, சார் சந்திரமோகன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி, எங்களோட அடிக்கடி நீங்க பங்கேற்று உங்களுடைய அருமையான அனுபவங்களையும் நாலேஜையும் எங்களுக்கு ஷேர் பண்ணணும்ன்றது எங்களோட ரெக்வெஸ்ட். பிரசன்டேஷன் குரூப்ல போட்டுருக்கேன் சார், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஓகே போட்டு விட்டுறேன். போட்டுருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.